தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 5 மணி நேரம் விசாரணை. கிளிநொச்சியில் விடுதலை புலிகள் தலைவர் பேச்சு நடத்திய இடத்தை விடுவித்தது ஸ்ரீலங்கா ராணுவம். மீண்டும் உயரப்போகும் எரிபொருள் விலைகள். டீசல் விலை 600 ரூபாய் வரை அதிகரிக்கலாம். கடன் செலுத்தும் காலத்தை நீடிக்குமாறு தயாசிரி கோரிக்கை. மஹிந்தவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு. வெளிச்சத்திற்கு வந்த 60 மில்லியன் மோசடி. இலங்கையை நெருங்கும் கப்பல்கள். லிட்ரோ நிறுவனத்தின் மகிழ்ச்சி அறிவிப்பு. 9,000 ரூபாயினால் குறைந்துள்ள தங்க விலை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில் லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். கடந்த மாதம் 4ஆம் திகதி சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் 3 யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் சுமார் 5 மணித்தியாலங்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இன்று வியாழக்கிழமை காலை 9:30 மணியளவில் வாக்குமூலம் அளிப்பதற்காக யாழ் தலைமை போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த மாணவர்களிடமே இந்த நீண்ட நேர விசாரணை நடாத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஏற்கனவே கடந்த 10ஆம் திகதி பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்த நிலையில் இன்று மாணவர் தரப்பு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்திய வட்டக்கச்சியில் உள்ள 7 ஏக்கர் நிலத்தை ஸ்ரீலங்கா ராணுவம் திருப்பிக் கொடுத்துள்ளது. விவசாய திணைக்களத்திற்கு சொந்தமான இந்த நிலத்தில் பல கட்டிட வளாகங்கள் உள்ளன. இவற்றில் ஒன்று 2002 ஏப்ரலில் பிரபாகரன் தென்னிலங்கையை சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் நடத்திய சந்திப்புக்கான இடமாக இருந்தது. ஒரு பரந்த மாந்தோப்பிற்குள் அமைந்துள்ள இதே வளாகம் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள சிரேஷ்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு சிறப்பு விளக்கங்களை நடத்துவதற்கான விடுதலை புலிகள் தலைவர்களாலும் பயன்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வுகளின் போது உணவிற்கு பிறகு பங்கேற்பவர்களுக்கு இனிப்பு பலகாரமாக கொழும்பு மாம்பழங்கள் வழங்கப்பட்டன. போரின் போது ராணுவம் கிளிநொச்சியை கைப்பற்றிய பின்னர் அந்த வளாகம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ராணுவம் அந்த 7 ஏக்கர் நிலத்தையும் அதன் கட்டிடங்களையும் விவசாய திணைக்களிடம் அதிகாரப்பூர்வமாக திருப்பிக் கொடுத்தது. 2009ஆம் ஆண்டிற்கு முன்னர் இந்த நிலம் விவசாய திணைக்கள பயிற்சி மையமாக செயற்பட்டு வந்தது. மேலும் இந்த நிலமும் அதன் வசதிகளும் விடுவிக்கப்பட்ட பின்னரும் அதே நோக்கத்திற்காக தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் மீண்டும் உயரக்கூடும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கு நெருக்கடியின் விளைவாக ஏற்படும் அதிக இறக்குமதி செலவுகளால் இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்றும் அண்மையில் விலை உயர்வை இது மிஞ்சக்கூடும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள், அதிகரித்து வரும் கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் ஆகியவை இந்த விலை உயர்வில் கணிசமாக பங்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 5 முதல் 10% வரை விலை அதிகரிப்பு இருக்கலாம் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கு மோதல்களை அடுத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மார்ச் 10ஆம் திகதி எரிபொருள் விலைகளை உயர்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் டீசல் விலை ஒரு லீட்டருக்கு 550 முதல் 600 ரூபாய் வரை அதிகரிக்க கூடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏப்ரல் மாதம் வரவிருக்கும் எரிபொருள் கப்பலின் விலையை அடிப்படையாக கொண்டு அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ள டீசல் கப்பலின் விலை மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் காரணமாக உள்ளூர் சந்தையில் டீசல் விலை தவிர்க்க முடியாதபடி பெரும் உயர்வை சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மீண்டும் வரிசைகள் உருவாகியுள்ளமைக்கு அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகமே காரணம் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எரிபொருள் கொள்வனவிற்கான நடவடிக்கைகளை உரிய காலத்திலும் முறையான திட்டமிடலுடனும் முன்னெடுக்க அரசாங்கம் தவறியுள்ளமையே இந்த நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளதாக தயாசிறி ஜெயசேகர மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கடன்களை செலுத்துவதற்காக ஒவ்வொரு லீட்டர் எரிபொருளில் இருந்தும் 50 ரூபாய் அறவிடப்படுகிறது. கூட்டுத்தாபனத்தின் கடன்கள் மறுசீரமைக்கப்பட்டால் இந்த வரி அறவீட்டை தற்காலிகமாக தளர்த்த முடியும். எரிபொருள் விலையினால் மக்கள் எதிர்நோக்கும் சுமையை குறைக்க வேண்டுமானால் கடன் மேல் செலுத்தும் காலத்தை நீடிக்க வேண்டும். இதன் மூலம் தற்போதைய வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க முடியும் என தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஆணையம் இன்று வியாழக்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள கபில சந்திரசேன அளித்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது சந்திரசேனாவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் பின்னணியாக 2012-2013 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை வாங்கிய ஒப்பந்தத்தில் ஊழல் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன்படி ஏர்பஸ் நிறுவனத்துடன் 6A330 மற்றும் 4A350 விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான மோசடி குறித்த தகவல்கள் 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் வெளிச்சத்திற்கு வந்தன. அந்த விசாரணையில் 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான லஞ்சம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதில் 2 மில்லியன் டாலர் தொகை சந்திரசேனாவின் மனைவியுடன் தொடர்புடைய புருனேயை சேர்ந்த நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரியவந்தது. மேலும் அந்த நிதி புருனேயில் இருந்து சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள கணக்குகள் வழியாக பல கட்டங்களாக மாற்றப்பட்டிருந்ததுடன் சிங்கப்பூரில் இருந்து இலங்கையில் உள்ள கணக்குகளும் பணம் பரிமாற்றப்பட்டிருந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் மகனான சமீந்திர இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு அவரது வங்கிக் கணக்கில் 1,60,000 அமெரிக்க டாலர் வரவு வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த வழக்கிற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்கு கொண்டுவரப்படவுள்ள 3,900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை முனையங்களுக்கு இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று கொண்டுவரப்பட்டுள்ள எரிவாயுவை விரைவில் கொள்கலன்களுக்கு நிரப்பி அதனை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டில் போதுமான களஞ்சிய சாலைகளின் மீதால் கொள்வனவு செய்யப்பட்ட 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை மாலைதீவில் களஞ்சியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அங்கிருந்து 3 தினங்களுக்கு ஒருமுறை சிறிய கப்பல்களில் நாட்டுக்கு எரிவாயுவை கொண்டுவர லிட்ரோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 9,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான எரிவாயுவை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் பாரிய வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று 1 பவுன் தங்கத்தின் விலை 9,000 ரூபாயினால் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் உள்நாட்டு சந்தையில் நிலவும் கேள்விக்கு ஏற்ப இந்த விலை மாற்றம் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,98,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதுடன் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,66,200 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,750 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,775 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.